குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனையோ நபர்கள் கண்ணீரோடு வராங்க. நான் 3 தடவை ஐவி பண்ணேன் சார். ஒரு தடவை ஐவி பண்ணி ஒரு தடவை ஐவிஎஃப் வரைக்கும் போனேன் சார். எனக்கு குழந்தையே இல்லை சார். வாடகை தாயை வச்சு அந்த தாயை மெயின்டைன் பண்ணி குழந்தை ஒரு 3 மாதம் 4 மாதம் வரைக்கும் இருந்துச்சு சார். அப்புறம் இல்லை சார். இப்படி சொல்லக்கூடிய ஜாதகங்கள் நிறைய இருக்குது. அவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் அதனால தான் சொல்லுவாங்க 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஜோதிட பழமொழி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா 10 என்பது கர்மஸ்தானம். அதாவது இந்த ஜாதகருக்கு கர்மம் செய்வதற்கு ஒரு நபர் உண்டு அப்படிங்கிற சூட்சமமாக மறைத்து வைக்கப்பட்டக்கூடிய ரகசியம் தான் அது. 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும். அப்போ 10ல் ஒருத்தனாவது இருந்தா இவனுக்கு செய்கிறதுக்கு ஒருத்தர் இருக்கான் அப்படிங்கிற தலைப்பு உள்ள வந்துடும். அப்போ ஜோதிட ரீதியாக ஒவ்வொரு பாவங்களையும் நம்ம பார்த்து இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்குது இல்லை, அல்லது மருத்துவம் மூலியமாக குழந்தை பாக்கியம் இருக்குது, அல்லது இவங்களுக்கு நேச்சுரலாகவே இருக்குது ஆனால் லேட்டாக இருக்குது. இப்போ ஒரு கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க பிறந்ததே அவங்க பேரண்ட்ஸுக்கு கல்யாணம் ஆகி 8 வருஷம் கழிச்சு தான் பிறந்திருக்காங்க. இது டிஎன்ஏ மரபு வழி முறையிலையும் வரும். அப்போ இவங்க பேரண்ட்ஸு 8 வருஷம் கழிச்சு அவங்க அப்பா பிறந்திருக்காரு அப்படிங்கும்போது ஏன் அப்பாவை எடுக்கிறோம் அப்படின்னா அந்த உயிரணுவை கொடுக்கக்கூடியது தந்தை. அந்த உயிரணுவை எக்ஸ்டாப்ளினேஷன் பண்ணி அதை ஒரு பிண்டமாக, அதன் பிறகு அது ஒரு கருவாக, அதை வந்து ஒரு குழந்தையாக ஜெனிக்க வைக்கிற வரைக்கும் அம்மாவோட வேலை. அப்போ ஆணுடைய அந்த ஸ்பெம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது அவங்க மரபணுவிலேயே தாமதம் தான். அப்போ இவங்களுக்கு மட்டும் எப்படி உடனே கிடைக்கும்? வாய்ப்பு இல்லை. அப்போ அதையும் நம்ம வந்து அந்த ஜாதகத்தில் பார்க்க முடியும். அதன் மூலியமாக அதன் பிறகு அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், எப்போ நீ பிறந்ததே லேட்டாக தானப்பா பிறந்திருக்க, அப்போ உனக்கு எப்படி உடனே கிடைக்கும்? அவர் மட்டும் இல்லை, அவங்க அப்பாவே லேட்டாக தான் பிறந்திருக்கார். அதுக்கப்புறம் அவரே சொல்கிறார், ஆமாம் சார் எங்கள் அப்பாவே 10 வருஷம் கழிச்சு தான் பிறந்தேன்னு சொன்னார் சார், நானாவது தேவலாம் 8 வருஷம் அப்படிங்கிறாரு. அப்போ அவங்க தாத்தா அந்த அடுத்து வரக்கூடிய குழந்தைக்கு அவர் தானே தாத்தா. அப்போ அவரே 10 வருஷம் கழிச்சு தான் பிறந்திருக்காரு. குழந்தையை கொடுக்கக்கூடிய தந்தை 8 வருஷம் கழிச்சு பிறந்திருக்காரு. அப்போ இவர் எப்படி உடனே பிறப்பார்? இதுவும் நம்ம ஜோதிட ரீதியாக பார்க்க முடியும் அப்படிங்கிறதா உண்மை. அப்போ இவங்க போய் ஐவி போனாலோ அல்லது ட்ரீட்மெண்ட் போனாலோ அது உடனே கொடுத்துருமானா கொடுக்காது. கிரகங்கள் வலிமையானது, பிரபஞ்சம் வலிமையானது. அது எப்போ நமக்கு எதை கொடுக்கணுமோ அப்போ அதை நிச்சயமாக கொடுத்தே தீரும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதே போல் ஆணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் பாதிப்பாக இருக்கலாம், பெண்ணுக்கு வந்து குழந்தை பாக்கியம் 100% பலமாக இருக்கலாம். அப்போ இவருடைய அந்த ஒரு அணு உள்ளே போனாலுமே கூட அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை நிச்சயமாக இயற்கை முறையில் கொடுக்குதுங்கிறதான் உண்மை. அதுக்கும் ஜாதகங்கள் நம்மள்ட்ட நிறைய இருக்குது. 2 பேர்த்துக்குமே பாதிப்பு இருந்து அவங்களுக்கு நேச்சுரலாக கிடைக்குமானா கிடைக்காது. அப்போ அவங்க மெடிக்கலை போய் பார்த்து தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலியமாக தான் எடுத்துக்கணும். ஒரு சிலருக்கு, ஒரு சில ஜாதகருக்கு அவர்கள் பிறந்த தமிழ் மாதத்தின் அடிப்படையில் சித்திரையிலேருந்து அப்படி எடுத்துக்கணும். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, அவனி, இப்படி தமிழ் மாதங்கள் இருக்குல்ல, இந்த மாதங்களில் அவங்க எந்த மாதம் பிறந்திருக்கிறாங்களோ அந்த மாதத்தில் சூரிய பகவானுடைய தன்மை, சுக்கிரனுடைய தன்மை, சந்திரனுடைய தன்மை, இவர்கள் வாங்கிய சாரங்களை வைத்து அவர்களுக்கு காய், அதாவது தமிழ் காய், தமிழ் மாதங்களுக்கு உண்டான காயின்னு ஒன்று இருக்குது. அந்த காயை அவங்க எடுத்துக்கும் போது அந்த காய் அவர்களுக்கு ஹியூமினிட்டி பவரை அதிகப்படுத்தி கொடுக்கும், உயிர் அணுக்களுடைய உற்பத்தியை அதிகப்படுத்தி கொடுக்கும், அதே போல் இரத்தத்தினுடைய அளவுகளை அதிகப்படுத்தி கொடுக்கும். அதன் பிறகு அவங்க நேச்சுரலாகவே குழந்தையை பெற்றுக்கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னால் மருத்துவத்தில் போனாலும் அவங்களும் அதான் செய்வாங்க, அது மாத்திரையாக கொடுப்பாங்க. நம்ம நேச்சுரலாக காயாகவே கொடுக்குறோம். அப்போ அவங்க பிறந்த தமிழ் மாதத்துக்கு உண்டான காய் எடுத்து அவங்க உணவாக எடுத்துக்கும் போதும் அதுவும் வேலை செய்யும். அப்போ அதற்குண்டான நபர்கள் தொடர்பு கொள்ளும்போது அது எந்த தன்மையில் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு என்ன மாதிரியான வழிபாட்டு முறைகள் அல்லது எந்த மாதிரியான வழிமுறைகள், வழிபாட்டு முறைங்கிறது இறை வழிபாட்டு முறை. எந்த கோயிலுக்கு போகலாம், எந்த சாமியை கும்பிடலாம், உன் குலதெய்வம் எப்படி இருக்குது, முதல்ல குலதெய்வம் தானே, அதன் பிறகு தானே மித்த தெய்வங்கள், அதை எடுத்துக்கணும். அடுத்து வழிமுறைகள், உணவில் நீ இதெல்லாம் குறைச்சிக்கணும், உணவில் நீ இதை சேர்த்துக்கணும், மசாலா ஐட்டம் எடுக்கக்கூடாது, அப்போ உணவில் இந்த மாதிரி எடுத்துக்கணும், இந்த காய் எடுக்கணும், இந்த காய் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரியான கைடன்ஸையும் நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கொடுத்து குழந்தை பிறந்த நபர்களும் உண்டு. அப்போ ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியமே இருக்காது. அவங்க அதை ஆத்மார்த்தமாக மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலையை அவங்க வளர்த்துக்கணும். அப்போ அவங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். அதாவது தத்து எடுத்துக்கிறது, குழந்தைகளை தத்து எடுத்துக்கலாம். குழந்தை தத்தெடுக்கிறது என்பது 1 வயதிலிருந்து 3 வயதுக்குள்ளாக எடுத்துக்கிறது சிறப்பு. அதன் பிறகு எடுக்கும்போது அந்த குழந்தை இவர்களை ஏற்றுக்கிற ஒரு மனநிலையில் இல்லை, வளர்ந்த பிறகு. அதனால் அவர்கள் பாதிப்பை சந்திக்கிறாங்கிறதும் நிதர்சனமான உண்மை. இதை உங்களோடு பகிர்வதற்கு வாய்ப்பளித்த இந்த பிரபஞ்சத்துக்கும் உங்களுக்கும் நன்றி சொல்லி
மேலும் இதுபோல் பாதிப்பில் இருக்கக்கூடிய நபர்கள் அவர்களுடைய ஜாதகங்களை கொடுத்து எந்த நிலையில் இருக்குது என்பதை ஆய்வு செய்து பயனடைந்துக்கணுங்கிறதையும் நாங்கள் இந்த இடத்துல கேட்டுக்கிறோம். நன்றி. குரு வாழ்க, குருவே துணை.